நேரம் ஆயிருச்சுல பந்தக்கால் நட்டுருவோமா? நட்டுருவோம்க்கா. முகூர்த்த கால் நட போறாங்க. எப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது நினைக்கும் போது எம்பிட்டு சந்தோஷம். அங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா நம்ம வீட்டுல. கவ்யா கவ்யா என்னங்கம்மா சொல்லுங்க. அம்மா இங்க வாமா, முகூர்த்த கால் ஊன போறாங்க, வந்து பாரு வா. இந்த வரமா. முகூர்த்த கால் ஊன்றதுக்கு காவியா அம்மாவையும் வர சொல்லுவோமாப்பா? ஏண்டி படிச்சிருக்கால என்னமோ தெரியல, அறிவுன்றதே இருக்கிறது இல்ல. என்னம்மா மனைவிட்டு இருக்க? வெங்காயம் அதான் நம்ம குடும்பத்துல பேர் இருக்கோம்ல, நடுவோம் நம்மளே. எங்க எதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி என்னதான் இருந்தாலும் முகூர்த்த கால் ஊன்றதுக்கு சம்மந்தி வீடு வர்றது இல்லையா? இங்க பாருங்க, என் வாயை கிண்டாதீங்க, நம்மளே நடுவோம். சொல்றத புரிஞ்சுக்கங்க. என்னத்த புரிஞ்சுக்கணும்? அவளே புருஷன் இல்லாதவன், புருஷன் இல்லாதவளை போய் நம்ம சபையில வந்து முன்னாடி நிறுத்தினோம்னா என்ன ஆகுறது? ஐயோ என்னடா ஆச்சு? எதுக்கு அவளை அடிச்ச? அது வந்துக்கா கன்னத்துல கொசு பெருசா இருந்துச்சுக்கா, அதான் பட்டுன்னு அடிச்சேன். அதான். ஐயோ அம்மா, இந்த ஆளு பக்கத்துல வரும்போது உசார வந்து அப்படியே அடிச்சு போட்டானே. ஐயோ அப்பா, காது கொய்யுது. கொசுவா? ஆமாண்டா, மாட்டு கொசுவா சுத்திக்கிட்டு இருக்கு. கொசு மருந்தத்தை அடிக்கணும். யாரு வேற ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். முகூர்த்த கால் ஊன்ற வரைக்கும் மூச்சு விடாம இருக்க. மூச்சு விடாம இருந்தா செத்து போயிருவேங்க. நீ செத்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவு. நானே குழி வெட்டி வைக்கிறேன், சரியா? நீயே போய் படுத்துக்க. மண்ணை மூடி போட்டுறேன். மனுஷனே கிடையாது, என்னமா பேசுறோம்? மா ஏமா கூப்பிட்டீங்க? மடி மாப்பிள்ளை வீட்டுல முகூர்த்த கால் ஊன்றாங்கம்மா, பாரு ஜே ஜேன்னு இருக்குது கூட்டம். பார்க்கவே அம்பிட்டு அழகா இருக்குமா. என்ன முகூர்த்த கால் ஊனாம என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. மச்சி பாரு மச்சி, வால் வெளிய, ட்ரெஸ் கலர் கூட சேமா. ஏய் கம்மனு இருங்கடா, சும்மா கலாய்க்காம. ஏய் மாப்பிள்ள, தங்கச்சிய குறுகுறுன்னு பார்த்தது போதும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா பாத்துக்கலாம். முதல்ல இங்கிட்டு திரும்ப மாப்பிள்ள. ஏய் இருங்கடா, ஒரு எட்டு பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே. மாப்பிள்ள அங்க சிரிக்கிறது கூட வாடா இங்க தெரியுது. என் கண்ணு அவ முகத்தை விட்டு நீங்களடா. உன் கண்ணு இப்ப அங்க நீங்களன்னு வச்சுக்க, இங்க நீங்கிரும். அப்படியே கூப்பிடுறா. சமந்தியம்மா வாங்க, முகூர்த்த கால் ஊனணும். சமந்தி நீங்க ஊனுங்க சமந்தி, நான் இங்க இருக்கேன். அட வாங்க, நீங்க வந்தோன்னு தான் எல்லாமே பண்ணணும், வாங்க. சமந்தி இங்கேயும் முகூர்த்த கால் ஊனணுங்க, நீங்க ஊனுங்க, நாங்க ஊனிக்கிறோம். ஏமா இங்க முகூர்த்த கால் ஊனதுக்கு அப்புறம் அங்க நாங்கலாம் வாரோம், எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஊனலாம், சரியா? இங்க வாங்க. சரிங்க. மடி கூப்பிடுறாங்க, நான் அங்க போறேன். நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நில்லுமா. சரிங்கம்மா. சரி வாங்கம்மா, எல்லாரும் முகூர்த்த காலை வந்து புடிங்க வாங்க. சரி வாங்க, எல்லாரும் தூக்குங்க. எல்லாரும் சாமியை நல்லா கும்பிட்டுவிட்டு பிள்ளைங்க 2 பேரும் சீரஞ்சிறப்பமா நோய் நொடி இல்லாம 16 வச்சு பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி வாங்க வேண்டிக்கிட்டு இதை நடுவோம். சூப்பர். கொழுப்பு பிடிச்சவன குத்தி போடுவேன்னு சொல்லிட்டேன். என்னங்க? என்ன வா. எனக்கு பயமா இருக்குங்க, ஏற்கனவே எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்படி இப்படியெல்லாம் இல்லை, நான் மனம் திருந்தி வந்திருக்கேன். அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். வா, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வெளியே நில்லு, நான் போயிட்டு வரேன். இல்லைங்க, உங்களை என்னால தனியா விட முடியாது, நானும் வரேன், வாங்க. பட்டுக்குட்டி என் தங்க பையன் மடியில உட்காந்துக்குச்சு, இனி யாரும் வேணாம் எனக்கு. எனக்கு தாத்தா இருக்காங்க. தாத்தா தாத்தா உங்ககிட்ட வச்சுக்கோ, ஆனா எனக்கு பாரு நிரஞ்சன் சித்தப்பா இருக்காங்க. நிரஞ்சன் சித்தப்பா யானையெல்லாம் வச்சு உன்னை கூட்டிட்டு போவாங்கல்ல, இனிமேல நிரஞ்சன் சித்தப்பா என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. பாத்தீங்களா பழிச்சு கட்டுறது, குத்தி போடுவேன்டா. என் பையன் நிரஞ்சன் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டுல அங்க இருக்க வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பயந்துகிட்டு இருப்பான். அப்படியாப்பட்ட பையனை இத்தனை நாளா எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கேன். இங்கேதான் அவன் சந்தோஷமா இருக்கான். அம்மா அங்க பாருங்க. ஏய் நீயா, நீ எங்கடா இங்க உள்ள வந்த? அது எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னடா நாடகம் போட ஆரம்பிச்சிட்டியா? குடும்பத்தை எப்படியெல்லாம் பிரிக்கலாம், செய்வனை செஞ்சு குடும்பத்தை அழிக்கலான் இருந்த, இப்ப அது முடியாதுன்னு நல்லவன் மாதிரி நடிச்சு உள்ள வரலான்னு பாக்குறியா? ஏங்க உங்க யாருக்கும் அவரை பத்தி தெரியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கேரடி உனக்கு அவனை இப்பதான் தெரியும், எனக்கு ஆதியிலேருந்தே தெரியும் இவன் யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு. நல்லவன் மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வெடி வைக்கலான்னு வந்திருக்கிய, உன்னை நம்பின வரைக்கும் போதும், வெளியே போடா. ஏங்க அவர் உடம்பு சரியில்லாதவருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என்னை திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா
நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். என் பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நான் செய்யணும். அதையெல்லாம் செய்யணும்னு தான் வந்திருக்கேன். யார் உங்களுக்கு பையன்? நிரஞ்சன், இப்ப பாருங்க, எங்க அம்மா எப்ப இறந்தாங்களோ அதோட நான் உங்களை தலைமுழிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களை நான் அப்பான்னு கூப்பிட கூட எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் உங்க கண்ணு முன்னாடி கூட வராம அந்த வழியிலே வராம இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நிரஞ்சன், கோவப்படாத, பொறுமையா இரு. ஏப்பா, நீ பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லடா. என்னமோ தெரியல, உன்கிட்ட பாசத்தை காட்டாம வெறுப்ப மட்டுமே காட்டிட்டேன்டா இத்தனை வருஷம். அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஏமா, இவரை வெளியே போக சொல்லுங்க. இவரோட நடிப்பு எல்லாரும் நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஏப்பா, இதுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதாடா? உங்களை இதை விட அதிகமாவே புரிஞ்சிருக்கேன். என் அம்மாவை அழிச்சதும் இல்லாம இப்ப இங்க வந்து என் பெரியம்மா குடும்பத்தையும் அழிக்கலான்னு பாக்குறீங்களா? அன்னைக்கு கொடுத்த அடி பத்தாது போல இருக்கு, இன்னைக்கு வலுவா கொடுக்கணும் போல இருக்கு. வேணுமா? வேணுமாடா? அழகு, நீங்க நான் அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் திரும்பி வந்திருக்கேன். எந்த சொந்தமும் வேணாம், சொந்தத்துக்கு செலவு பண்ணினா காசு போயிடும்னு கஞ்சத்தனை பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப காசை விட உறவுகள் தான் முக்கியம்னு நான் நினைச்சு வந்திருக்கேன். எனக்கு உடம்பு செல்லணும் என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா நான் தான் யாரோட பாசத்தையும் புரிஞ்சுக்காம அவளை கேவலப்படுத்தி அனுப்புனேன். அதுக்கெல்லாம் நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும். டேய், நீ உத வாங்கிட்டு தான் ஓட போற. ஒழுங்கு மரியாதையே ஓடிரு. ஏற்கனவே செய்வன வைக்கலான்னு பார்த்த. என்னோட மனைவி ரோட பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியணும்னு நீ நினைச்ச. இப்ப அதே மாதிரி செஞ்சு உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறியா? தொலைச்சு கட்டிடுவேன் உன்ன. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. எல்லாரும் முக்கியம் தான் வந்திருக்கேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வாழ்ற காலத்துல நீ யார புரிஞ்சிட்டு இருந்திருக்க? என் தங்கச்சி உன் மேல உயிரா இருந்தாடா. நான் உன்னை திட்டினா கூட அவ ஏக்கா அப்படி பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட கோவப்படுவாடா. அப்படியாப்பட்டவளை எப்படி உனக்குள்ள பாசம் கட்டக்கூடாதுன்னு தோணுச்சு? இந்த எரும மடை குட்டிக்கிட்டு சுத்துறியே. என் தங்கச்சி உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்பா. நீ கஷ்டப்படுற காலத்துல எல்லாம் உன் கூட இருந்தவடா. அவ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நீ உதவி இருப்ப. வேலைக்கு போ, அதுல கொண்டு வர காசு கூட நீ சாப்பாட்டுக்கு கொடுக்கணும். என்னென்னலாம் படுத்தின, அதெல்லாம் மறக்க முடியாதுடா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லலை. என் தெய்வத்தை நானே இழந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. தாத்தா பாபு, தாத்தா பாபு. ரொம்ப நன்றிடா தங்கம், நீயாவது என்ன பொறுத்துக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சி மகளா நினைச்சு எனக்காகவும் என் மனைவிக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் எவ்வளவோ செஞ்சீங்க. ஆனா நான் தான் நன்றி கிட்டத்தனமா இருந்துட்டேன். அதெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் சாகிறத விட கொடுமை இப்படி குற்ற உணர்ச்சியோட வாழ்றதுதான். என்ன மன்னிச்சிடுங்க. நிரஞ்சன், என்ன மன்னிச்சிடுடா. என்ன அப்பாவுக்கு மன்னிச்சிடுடா. உனக்கு அம்மா இல்லாம ஆக்கிட்டேடா. இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கறது? ஒழுங்கா எந்திரிங்க. நிஜமாவே திருந்திட்டான் போல இருக்கு. நிரஞ்சன், அப்பாவை மன்னிச்சிருடா. உன்னை ஆமாங்கன்னு கூப்பிட்டது இல்லடா. உனக்காக நான் சேர்த்து வச்ச சொத்தலாம் நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சேன்டா. என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தடவையும் கஞ்சத்தனத்தோட இருந்துட்டா. பையனுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா அவன் தருதலையா கெட்டு போயிடுவான்னு சொல்லிதான்டா வெளியே பாசத்தை காட்டாம உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சிருந்தேன். பொம்பளை பிள்ளைக்கு பாசத்தை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், போற வீட்டுல அவ வாழ்க்கை எப்படி அமையும்னு தெரியாது, சந்தோஷமா இருக்குமோ இல்ல கஷ்டப்படுவான்னு தெரியாது. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு தாண்டா மகா மேல உசுரே வச்சிருந்தேன். உங்ககிட்ட பாசத்தை காட்டாதது காரணம் நீ நல்லபடியா வளரணும்ன்ற ஒரே காரணம் தாண்டா. தகப்பை முரட்டுத்தனமா இருக்கா கஞ்சத்தனமா இருக்கான்றது மட்டும் தாண்டா உங்களுக்கு தெரியும். பின்னாடி எனக்கு நான் பட்ட கஷ்டம் அவமானம் எதையும் நீங்க படக்கூடாதுன்னு நினைச்சேன்டா. என்ன புரிஞ்சுக்கடா நிரஞ்சா. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்காக தாண்டா. இந்த அப்பாவோட முரட்டுத்தனத்தை மட்டும் பார்த்த உனக்கு என் பாசத்தை தெரியாதுடா. ரொம்ப நடிக்காதீங்க. என்ன பேசிட்டு இருக்க? அவன் உங்க அப்பா. தெரியுமா இவர் எங்க அம்மாவை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா? இங்க பாரு, தப்பு பண்றது எல்லாரோட இயல்பும் தான். காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறவனை மன்னிக்கிறது தான் மனுஷனோட இயல்பு. புரிஞ்சுக்கோ, அவன் உனக்காக எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறான். என்னதான் நாங்க உனக்கு பெரியம்மா பெரியப்பாவா இருந்தாலும் அவன் உன்னோட அப்பா. உனக்கு ரத்தம் எல்லாம் சதையாவும் இருந்து உன்னை வளர்த்தவன் அவன் தானே. பெரியம்மா, புரிஞ்சுக்கோ நிரஞ்சன், இதுக்கு மேல ஒரு அப்பனால எதுவும் சொல்ல முடியாது. அவன் வளர்ந்தது கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கான்.
அதனாலதான் அவனோட கோபத்தையும் முரட்டுத்தனத்தை மட்டும்தான் உன்கிட்ட காட்டியிருக்கான். சரி விடு லிங்கம், நீ எந்திரி. நிரஞ்சன், இந்த அப்பாவை நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும்டா. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுறா. அந்த பையன் கொடு, அந்த பையன் எடுத்து கொடு. நிரஞ்சன், இதெல்லாம் அப்பா உனக்காக உன் பேர்ல வாங்கின சொத்துடா. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லலடா. இந்தாடா நிரஞ்சா, வாங்கிக்க நிரஞ்சா. இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியதுடா, வாங்கிக்கடா. இல்ல, இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். நான் சின்ன வயசுல இருந்து ஏங்குனது உங்களோட பாசத்துக்காக தான். அம்மாவும் உங்ககிட்ட பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. நாங்க இந்த காசு பணம் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா நாங்க காசுக்கு ஆசைப்படுவோம்னு நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு தெரியல. இது எதுவுமே வேண்டாம். நிரஞ்சா, இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு உங்களோட பாசம் மட்டும் போதும். நிரஞ்சா, மன்னிச்சிருடா என்னைய. சரி வாங்க, முகூர்த்த கடை ஊனிடலாம். இருக்கட்டும். என்ன சொந்தம் பந்தாலும் ஒருத்தங்க கூட வரல? 4 பேர் வந்து நிக்கிறது தானே குடும்பம். இப்படி 2 பேர் நின்னா அது என்ன குடும்பம்? சீதா, இந்த பிஞ்ச விளக்கு மத்த எடுத்துட்டு வா. இன்னைக்கு வெறி எடுத்துறேன். அட கம்மனி இருங்க. நம்மள தான் புள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம பையன் நமக்கு அப்புறம் புள்ளைக்கு செய்வான். இந்த வீட்ல யார் செய்வா அந்த புள்ளைக்கு? சொந்தம் இருக்கா, நாதி இருக்கா, உறவு இருக்கா? ஒண்ணும் இல்ல. அவ ஆட்டக்காரி மண்டைய போட்டா அப்புறமேட்டுக்கு நம்ம தான் காலம் முழுக்க நம்ம பையன் வடிச்சு கொட்டிக்கிட்டு 1000 செஞ்சுக்கிட்டு கிடக்கணும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என் பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு ஒரு அண்ணன் தம்பி உள்ள வீட்டுல பொண்ணு எடுத்திருந்தா அவனுக்கு ஒரு கஷ்டம்னா மச்சான் தயவுல இருப்பான். இங்கதான் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? என் புள்ள காவியா, அவ என் புள்ளடி. அவளுக்கு தேவையான சீரு செய்முறை எல்லாம் நான் செய்வேன்டி. பாருங்க, நீங்க வேற கம்முனு போங்க. அங்கிட்டு புள்ள பெத்தவங்களுக்கு தான் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு தெரியும். இப்படி ரோட்ல போறது வாரதெல்லாம் ஏன் புள்ளன்னா உண்மையான பிள்ளை ஆயிடுமா? சரிடி, செவுட்ட காட்டி நான் இழுத்து போடுவேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி காசு நிலையிற? சாவு முதல்ல தூக்கிட்டா போற. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுகின மாதிரி இதை கூட்டிட்டு வந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஏய், வீட்டுக்கு போடி. பையனோட ஆத்தா, நானும் இங்க நிக்கிறதுல உரிமை இருக்கு. உரிமை வெங்காயம் வேற எங்கிட்டாவது போய் வச்சுக்க. இங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. இங்க வருமா, உனக்கு செய்முறை தானே முக்கியம். அதெல்லாம் சிறப்பா வந்து செய்வோம். வாய் மூடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லையா அப்படியே கிளம்பி போ. அப்படியா? செய்முறை செய்யுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ வாயே சரியில்லை. வாயில காவாயான்னு தெரியல, வாயில வர்றது எல்லாம் கெட்ட கெட்ட புத்தி பத்தா இதுதான். சரி விடுங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி பேசினாலும் அந்த தொல்லை நம்ம மண்டையில ஏறும். பிள்ளைங்களுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். வாங்க, முதல்ல முகூர்த்த காலை ஊனுவோம்.